பிரச்சனைகளையும் சோதனைகளையும் மட்டுமே தாங்கி நிற்கக்கூடிய சமூகமாக நாம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில் எம்மை சுற்றி எப்போதும் ஒரு பயமும் ஒரு பதற்றமும் இயல்பற்ற சூழ்நிலையும் இருக்கக்கூடிய வேளையில் அல்லாஹுடைய மார்க்கத்தை கொண்டும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை கொண்டும் வாழ்வை கொண்டும் எம் உள்ளத்தை பலப்படுத்த வேண்டிய, எம் உணர்வுகளை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இச்சமூகத்திற்கு உள்ளது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை கண்ணியமிக்க சமூகமாக ஆக்கினார். குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனித இனத்திலிருந்து வெளியான சமூகங்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என அத்துணை லட்ச நபிமார்களுடைய சமூகத்திலும் இருந்தும் நீங்கள் தான் சிறந்த சமூகம். கண்ணியத்தோடும் உயர்வோடும் இந்த உலகத்தில் அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட முஹம்மது நபியின் சமூகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அல்லாஹுவால் அழைக்கப்பட்ட இந்த கண்ணியமிக்க சமூகம் எப்படி இருந்தது என்பதை பற்றி அதிகமாக பேசுகிறோம். ஆனால் எப்படி இருக்கிறோம் என்ற சூழ்நிலையை நாம் மறந்து விடுகிறோம். வரலாறுகளை மட்டும் பேசி எம் உள்ளத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு எம் நினைவுகளை பெருமைப்பட்டுக் கொண்டு வாழ்கிறோமே தவிர எம் நிலைமைகளை ஆராய்ந்து அதை சரி செய்வதற்குரிய சூழ்நிலைகளையும் வழிமுறைகளையும் நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோமா என்பதுதான் கேள்வி. நாம் வாழுகின்ற இந்த நாட்டில் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக எதிரிகளால் அல்லது சிறிய குழுக்களால் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் சோதிக்கப்படுகிறது. இந்த நாட்டில் சுதந்திரம் பெற்று நாட்கள் கழிந்த நிலையில் மதச்சார்பற்ற நாடு என்று இந்த நாடு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இங்கு வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் சமம், மத வேற்றுமையின்றி, இன வேற்றுமையின்றி, மொழி வேற்றுமையின்றி இங்கு எல்லோரும் வாழ்வதற்கு அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு உரிமை உள்ளது என்ற அடிப்படையில் எல்லா மனிதர்களும் தங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் பிறந்த நாடு இந்தியா என்ற ஒரு உணர்வை தாங்கி வாழக்கூடிய நிலையில் ஒரு குறிப்பிட்ட மதம் மட்டும் எப்போதும் தாக்கப்படுகிறது. எப்போதும் அந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் சுருக்கப்படுகிறார்கள். இவர்களாக இருந்தால் நீங்கள் இப்படித்தான் இந்த பூமியில் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்ற வரையறுக்கப்படாத சட்டம் விதிக்கப்பட வேண்டும் என்று ஒரு கூட்டம் ஆசைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. சமீபத்திய காலத்தில் நடந்த ஹிஜாபுடைய நிகழ்வுகள், கர்நாடகாவிலே ஹிஜாப் தடை செய்யப்படுகிறது பள்ளிக்கூடங்களில். அதற்கு முன்னால் பள்ளிவாசல்களில் ஜமாஅத்தோடு தொழுவதற்கு சில இடங்களில் தடை செய்யப்படுகிறது. வெளியே நீங்கள் பள்ளிவாசலை விட்டு வெளியே தொழுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று ஒரு கூட்டம் தடை செய்கிறது. மாட்டுக்கறியை சாப்பிட்டால் அவர் முஸ்லிம் என்றால் அடித்து கொலை செய்யப்படுகிறார். நடக்கிறதா இல்லையா? நான் வேறு ஏதாவது உலகத்தை பற்றி பேசுகிறேனா? நாம் எந்த உணர்வை தாங்கி வாழ்கிறோமோ, நாமும் நம்முடைய தலைமுறையும் எந்த நாட்டில் வாழ்ந்து பிறந்து உண்டு கழித்து என் தலைமுறைகளை விட்டு ஆண்டாண்டுகளாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அந்த நாட்டில் நாம் பின்பற்றக்கூடிய மதம், மத உரிமைகள் சில நேரங்களில் பறிக்கப்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படுகிறது. ஏன்? நாமே இந்த நாட்டில் குடியுரிமை உள்ளவர்களா இல்லையா என்ற கேள்விக்கு உள்ளபடி ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதுவும் கொஞ்ச காலம் ஒத்தி வைக்கப்பட்டது. இன்னும் ஏராளமான பிரச்சனைகள் என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்படியாவது இந்த சமூகத்துடைய உரிமைகளை பறித்துவிட வேண்டும் என்று ஒரு சிறு கூட்டம் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிலைமை இந்த சமூகத்திற்கு ஏன்? இந்த முஸ்லிம் சமூகம் ஏன் இவ்வாறு சோதிக்கப்படுகிறது? நாம் எல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லையா? நாம் எல்லாம் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றவர்கள் இல்லையா? நாம் எல்லாம் இந்த நாட்டிலும் இந்த உலகத்திலும் கண்ணியத்தோடும் வீரத்தோடும் மரியாதையோடும் உணர்வுகள் மதிக்கப்பட்ட நிலையிலும் வாழ்ந்த சமூகம் இல்லையா? இந்த நிலைமைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்ப்புகள் என்ன? எம் தூதர், எம் உயிரினும் மேலான எந்த நபியை இப்போது சமீபத்தில் விமர்சித்தார்களோ, அல்லது அந்த நபி மரணித்ததில் இருந்து இந்த உலகம் அழியும் வரை அந்த நபியை விமர்சித்துக் கொண்டே இருக்க போகிறார்களோ, அந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த சூழலை பற்றிய செய்தியை நமக்கு எடுத்து சொன்னார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த சமூகம் பின்னால் காலத்திலே எதிரிகளால் தாக்கப்படும். எப்படி உணவின் விருப்பை நோக்கி பசித்தவன் எப்படி பாய்வானோ அது போன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நபி தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நேரத்திலே நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை, அந்த நேரத்திலே ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்று நீங்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருப்பீர்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்த உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து
அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே வகுனை போடுவான். வகுன் என்றால் என்ன என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உலக ஆசையும் மரணத்தை வெறுக்கக்கூடிய நிலையும் உங்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டு விடும். இதனால் நீங்கள் மதிக்கப்படாத நிலை ஏற்படும். புரிஞ்சா? இரண்டாவது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சமூகத்துடைய முதல் பருவம் கண்ணியத்துடைய சிறப்புடைய பருவமாக இருக்கும். இந்த சமூகத்துடைய பின்னால் பருவங்கள் சோதனைகளால் அடுக்கடுக்காக தாக்கப்படக்கூடிய நிலையாக இந்த சமூகம் இருக்கும். ஒரு சோதனை வந்தால் இன்னொரு சோதனையை அது சிறுமைப்படுத்தும். அப்படின்னா ஒரு சோதனை வந்தால் முன்னால் உள்ள சோதனை அதெல்லாம் சோதனையா அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். அடுத்தடுத்த சோதனையை அப்படியே பார்த்து கொண்டே வருவான் மறுமை வரை. இந்த நிலையில் யார் நரகத்திலிருந்து விடுதலையாகி, அதற்காகத்தான வாழ்றீங்க இந்த உலகத்துல, அதற்காகத்தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சுமக்கிறீங்க, அதற்காகத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபித்துவ சொல்லை சுமக்கிறீர்கள். அந்த நிலையில் நீங்கள் வாழ்ந்து நரகத்திலிருந்து விடுதலையாகி சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உங்களுடைய மரணம் உங்களை வந்தடையட்டும். நீங்கள் ஈமான் கொண்டு, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, மறுமையை ஈமான் கொண்ட நிலையில் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புரிந்ததா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வருகிறார்கள்? நாங்கள் 40 ஆண்டுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திற்கு முன்னால் வாழ்ந்த நாட்களை கழித்து 23 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலே, மக்காவிலே என பல போர்களை செய்து, பல புரட்சிகளை செய்து ஒரு சமூகத்தை கட்டமைத்து அபூபக்கருடைய தலைமையில் விட்டு சென்று, ரலியல்லாஹு அன்ஹு, உமருடைய தலைமையில் விட்டு சென்று, நபித்தோழர்களுடைய தலைமையில் விட்டு சென்று கண்ணியத்தோடும் உயர்வோடும் மதிப்போடும் வெற்றிகளோடும் இருந்த இந்த சமூகம் என்னாகும்? சோதிக்கப்படும், பிரச்சனைகளுக்கு ஆட்கொள்ளப்படும். நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சுமந்து விட்டீர்கள், முஹம்மது ரசூலை சுமந்து விட்டீர்கள், அதனால் நீங்கள் நிம்மதியோடு இந்த உலகம் அழியும் வரை வாழ்வீர்கள் என்ற கனவை அழித்து விடுங்கள். பிரச்சனைகளால் நீங்கள் தாக்கப்பட்டு கொண்டேதான் இருப்பீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சுமந்தாலே நீ தயாராகிக்கொள், சோதனைகள் உன்னை தாக்கப் போகிறது, பிரச்சனைகள் உன்னை தாக்கப் போகிறது. இந்த சமூகத்தை அழிப்பதற்கு, ஒடுக்குவதற்கு, தரைமட்டமாக்குவதற்குரிய எல்லா முயற்சியும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உலகம் அழியும் வரை நடந்து கொண்டே இருக்கும், நிறுத்த முடியாது. அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான் எதிரிகளை கொண்டு. ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான்? குர்ஆன் சொல்கிறது, அஹஸிபன் நாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த ஈமானை சுமந்து விட்டால் அல்லாஹ் உங்களை சோதிக்காமல் விட்டு விடுவான் என்று எண்ணிக்கொண்டீர்களா? நம்ம ரப்பை ஏத்திருக்கோம், ரசூலுல்லாஹ்வை ஏத்திருக்கோம், ஏன் அல்லாஹ் எங்களை சோதிக்க போறான்னு கேட்பீங்களா நீங்க? அல்லாஹ் சொல்கிறான், வலகத் ஃபதன்னா, உறுதியிட்ட அரபிகளை சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் அழுத்தி சொல்கிறான் பல வார்த்தைகளின் மூலமாக. வலகத் ஃபதன்னா, நான் சோதித்தே தீருவேன். எப்படி? இதற்கு முன்னால் உள்ள சமூகத்தை எப்படி எல்லாமோ சோதித்தோமோ அதுபோல். ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான்? ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். குர்ஆன் சொல்கிறது, உங்களில் இந்த ஈமானில் உண்மையாளர்கள் யார், உங்களில் இந்த ஈமானில் பொய்யர்கள் யார் என்பதை அல்லாஹ் பிரித்தறிவதற்காக. ஹிஜாபுடைய தடையோடு மட்டும் நின்று விடுமா? ரசூலுல்லாஹ்வை விமர்சிப்பதோடு மட்டும் நின்று விடுமா? உங்கள் குடியுரிமை திருத்த சட்டம் என்பதோடு மட்டும் நின்று விடுமா? இன்னும் ஏராளமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கத்தான் போகிறீர்கள். ஏன் சந்திப்பீர்கள்? நீங்கள் சத்தியத்தில் இருந்தால் சோதனை வந்தே தீரும். நீங்கள் உண்மையில் சத்தியத்தில் இருக்கிறீர்களா, நீங்கள் அசத்தியத்தை நோக்கி செல்கிறீர்களா என்று இந்த உலகம் புரிந்து கொள்வதற்காக அல்ல. யார் புரிந்து கொள்வதற்காக? யார் புரிந்து கொள்வதற்காக? யார் புரிந்து கொள்வதற்காக? அல்லாஹ் உங்களை புரிந்து கொள்வதற்காக என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை சோதித்தே தீருவான். அது எந்த மாற்றுமையும் வேற்றுமையும் வராது. யார் இருந்தாலும் அல்லாஹ் சோதிப்பான். சோதனைக்குரிய காரியங்கள் வேண்டுமானால் வித்தியாசமாக அமையலாம், சோதனைக்குரிய சூழ்நிலைகள் வேண்டுமானால், காரணங்கள் வேண்டுமானால் வித்தியாசமாக அமையலாம். ஒரு சோதனையை சொல்லவா? இந்த சமூகம் அனுபவித்த நாளிலேயே மிக மோசமான நாள் அது. இந்த நாள் உஹதுடைய போர்க்களம் நடந்த நாள். அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சித்தால் கோபப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய பல்லிலே அம்புகள் சொருகப்பட்ட நாள், முகமெல்லாம் இரத்தமாக மாறிய நாள். நான் நபி, பொய்யன் அல்ல, என்னை விட்டு செல்லாதீர்கள் நீங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூக்குரலிட்ட நாள் அது. உண்மையா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுடைய போர்க்களம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த அம்பை எய்தக்கூடிய வீரர்களை நான் கட்டளையிடும் வரை நீங்கள் இங்கிருந்து கீழே இறங்கி
வராதீர்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் போரை ஆரம்பித்தார்கள். ஆனால் போர் முடிந்து விட்டதென்று எதிரிகளுடைய ஓட்டத்தை பார்த்து அந்த கூட்டம் கீழே இறங்கி வரத் தொடங்கியது. அல்லாஹ்வுடைய உதவி நிறுத்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை மீறுதலால். இது வரலாறு, சுருக்கமாக சொல்லி செல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை மீறுதலால் அல்லாஹ்வுடைய உதவி நிறுத்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய உதவி நிறுத்தப்பட்டவுடன் நபியும் சோதிக்கப்பட்டார், அபூபக்கரும் சோதிக்கப்பட்டார், உமரும் சோதிக்கப்பட்டார். அவலம்மா அஸாபத்கும் முஸீபத்துன் கத் அஸபதும் மிஸ்லைஹா குல்தும் அன்னா ஹாதா. நபித்தோழர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், எங்களுடைய படைத்தலைவர் யார்? யார் படைத்தலைவர்? யார் படைத்தலைவர்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னால் இருக்கக்கூடிய தோழர்கள் யார்? நபித்தோழர்கள். ஒரு படையின் தலைவர் நபி, ஒரு நபி, அதுவும் உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களில் சிறந்த நபி. பின்னால் இருக்கக்கூடிய தோழர்கள் உலகத்திலே அனுப்பப்பட்ட சமூகத்திலே பிறந்த சிறந்த மனிதர்கள். இந்த போர்க்களம் தோல்வியை நோக்கி செல்லுமா? இந்த போர்க்களத்தில் நபியும் தோழர்களும் சோதிக்கப்படுவார்களா? அல்லாஹ் பதில் சொன்னான், ஆம், நான் சோதித்தேன். குல் ஹுவ மின் இன்தி அன்ஃபுசிக்கும், நீங்கள் கரத்தால் செய்த பாவங்களால், உங்களால், நீங்கள் செய்ததால், நபியின் கட்டளையை நீங்கள் மீறியதால் நான் சோதித்தேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி அல்லாஹ் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய எல்லோர்களுடைய ஈமானையும் தரங்களையும் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே வருவான். ஆனால் நிபந்தனை என்ன? உங்களுக்கு இந்த சோதனையில் நீங்கள் செலுத்த வேண்டிய நிலை என்ன? ஃபல்தத்தி மனியதஹு, அந்த ஹதீஸ் தான். நீங்கள் மரணத்தை அடைந்து கொள்ளுங்கள். வஹுவ யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட, மறுமையை நம்பிக்கை கொண்ட நிலையில். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கைட் ஃபார் பாரடைஸ், சொர்க்கத்தின் வழிகாட்டி. நல்லதை பகிருங்கள், நன்மையை பெறுங்கள்.